ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யறது, ஈஸியாக எப்படி நம்ம செய்யலாம், குயிக்காக குறைஞ்ச நேரத்தில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி காலை ஃபுட்டு என்ன, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன எங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி நம்ம பார்த்தோம்னா. இப்போ பாருங்கள், இந்த அரிசி கரெக்டாக ஒரு கிளாஸ் ரைஸு கரெக்டாக 200 கிராம் இருக்கும். 200 கிராம் ரைஸ் நல்லா 1 மணி நேரம் நல்லா 4 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஒரு துணியில் காட்டன் கிளாத்தில் ஆற விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுலேயே ஆறட்டும். நல்லா வந்து கையில் ஒட்டியும் ஒட்டாத மாதிரி வரணும். ஆறினோன்னு எடுத்து இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அரிசியில் இருக்கக்கூடிய ஈரம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு அரிசி நல்லா வந்து கொஞ்சம் வறுபடணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்த அரிசி தான் இப்போ நான் வந்து ஆற விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா ஆறணும். அரிசி ஆறினோடனே மிக்சியில் நம்ம ரவை கன்சிஸ்டன்சிக்கு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து கஞ்சி போட வேண்டியதான், ஈஸியாக முடியும். இந்த கருப்பு கவுனி அரிசி நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதோட உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வந்து வெளியேற்றும். அதே போல் இன்னும் வந்து பெனிஃபிட் நிறையவே இருக்குது. கால்சியம் சத்து மிகுதியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபைபர் கண்டென்ட் மிகுதியாக இருக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்பவே வந்து நல்லது இந்த கஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்த கருப்பு கவுனி அரிசியை வந்து இந்த லெவலுக்கு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து நொய் எப்படி இருக்குமோ அது போல் இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து கஞ்சி குடிக்கும்போது நல்ல நொய் கஞ்சி கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக டெலிஷியஸான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இருக்கணும். இது ஆனால் நல்லா வெந்து வரதுக்கு லேட் ஆகும். இப்போ இது வந்து ஒரு கப்பு நம்ம இது போல் வந்து நொய்யும் ரவையும் கலந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோன்னு சொன்னால் ஒரு கப்புக்கு 5 கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் 5 கிளாஸ் கரெக்டாக சரியாக இருக்கும். 5 கிளாஸு தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்கும். ஒரு கப்பு வந்து இப்போ எவ்வளோன்னா, இப்போ ஒரு 100 கிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நம்ம 5 மடங்கு நம்ம எடுத்துக்கணும் தண்ணி. அப்போ தான் இது வந்து நல்லா வேக நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து இழுக்கும். நோய் கஞ்சின்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து எடுத்துக்கொண்ட அரிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வந்து வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க விடணும். இது போல் மலமலன்னு கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரவையை, அதை இதோடு சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், கஞ்சி நல்லா வந்து கொதிக்குது. நம்ம நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம ரவையை சேர்த்த உடனே பாருங்கள் கொதிச்சு வருது. இது போல் வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம வந்து சிம்மில் தள்ளிடலாம். சிம்மில் வேணால் மீடியமில் வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரம் வந்து நமக்கு குக்காகி வரும். மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக விடுங்க. நல்லா இதில் வந்து நொய்யும் இந்த ரவையும் சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது தண்ணி வந்து இழுத்துக்கும். தண்ணி வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும்போது சுடு தண்ணி வச்சு நமக்கு தேவையான அளவு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி தொழவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ நான் மீடியத்தில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு கருப்பு கவுனி கஞ்சி நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இது போல் நம்ம எடுக்கக்கூடிய நல்லா அந்த நொய்யும் ரவையும் இது போல் நல்லா வெந்து வரணும். எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இது வெந்து வரதுக்கு 1/2 hour தான் ஆச்சு. இது போல் நம்ம எடுத்து டவுட்டாக இருந்ததுன்னா இது போல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இது பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து குழஞ்சிருக்கு. ஒரு கப்பு நொய்க்கு கரெக்டாக 5 கிளாஸ் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நொய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நொய் நல்லாவே வெந்துருச்சு. இறக்க வேண்டிய நேரன்றதுனால உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இவ்வளோத்துக்கு 2 டீஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அதிகமாக முன்கூட்டி போட்டுட்டோம்னா நமக்கு அதிகமாகிடும். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இந்த நொய் கஞ்சியோட 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து ட்ரையாக வறுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ட்ரையாக வறுத்து போட்டுக்கலாம். நல்லா கமகமன் வாசனையாக கஞ்சி அருமையாக இருக்கும், சுவையாக. உளுந்து பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ சீரகமும் நல்லா வந்து படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதை கஞ்சியோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஹெல்த்தியான கருப்பு கவுனி கஞ்சி நொய் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் வார்ம் வாட்டர், அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. எப்பவுமே நொய் கஞ்சிலாம் நல்லா ஆற விட்டு சாப்பிட்டா தான் நமக்கு கோல்டு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். உப்பு நமக்கு வந்து பத்தலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா கமகமன்னு ஒரு ஹெல்த்தியான நொய் கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சொல்லிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.